1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாவதாக. ஆமென். 2வது வசனம் தானியேல் 2:21. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். இயேசு கிறிஸ்து நன்மைகளை வேதத்தில் இந்த 2 வசனத்திலையும் நம்ம தனித்தனியாக பார்க்கலாம். சாவாமை உள்ளவர், இம்மார்டலிட்டி, அவர் காலங்களை மாற்றுகிறவர். நேரத்தை மாற்ற முடியுமா? சாதாரணமாக லிட்ரலாக நம்ம இதை வாசிக்கும் போது ஏதோ நம்ப முடியாத மாதிரி தெரியலாம் நமக்கு. பட் இது பாசிபிள். இன்னைக்கு சயின்ஸும் அதை தான் சொல்லுது. இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 8:12. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். யோவான் 9:5. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். யோவான் 12:46. நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வாயினாலே நான் ஒளியாய் இருக்கிறேன், ஒளியாய் வந்தேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்போ லைட்டுன்னு இந்த இடத்துல சொல்றதுக்கான காரணம், இப்ப ஒரு மனிதன் ஒளியின் திசை வேகத்துல ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல செல்றான்னு வச்சுக்கோங்களேன். அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல அவங்க சாக மாட்டாங்க. 2வது, அவங்க அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நேரம் என்கிற ஒன்றே இருக்காது. பூமியில இருக்கிற மாதிரி 1 மணி நேரம் 2 மணி நேரம் வினாடிகள் அப்படி என்று எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா, அந்த ஆளு லைட்ல டிராவல் பண்ணி கொண்டு இருக்கிறார், ஒளியின் திசை வேகத்திலே சென்று கொண்டு இருக்கிறார். இதை நான் சொல்லவில்லை, இயற்பியலின் தத்துவம் இதை சொல்லுகிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. நானே உலகத்தின் ஒளி, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் அப்படின்ட்டு வேதாகமத்துல நமக்கு சொல்லியிருக்கார். எவ்வளவு தெளிவா அவர் சொல்லியிருக்காரு பாருங்க. இம்மார்டலிட்டி, நேரத்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய தன்மை, இதெல்லாம் அவருக்கு இருக்குது. எப்படி இருக்குது? ஏன்னா அவர் தான் லைட், ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன். எவ்வளவு சிம்பிளா நமக்கு சொல்லியிருக்காரு. ஆனா இன்னைக்கு நாத்திகர்களால இந்த விஷயத்த நம்ப முடியாது. உலகத்துல பண்ண முடியாத ஒரு காரியம் என்னன்னா, மனுஷனால ஒளியின் திசை வேகத்துல டிராவல் பண்ண முடியாது. ஆனா டிராவல் பண்ணா என்ன நடக்கும்? இம்மார்டலிட்டியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம், நேரத்தை நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இதை இவங்க நம்புவாங்க. நாத்திகர்களால இதை பார்க்க முடியாது, ஆனா நம்புவாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஒளியை பற்றி சொல்லி வச்சுக்கிட்டு போயிட்டாரு. ஆனா அவங்களால இதை நம்ப முடியல. என்ன ஒரு கொடுமையான விஷயம் பார்த்தீங்களா நாத்திக நண்பர்களே. இயேசுவை, ஒளியாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், சாவாமையுள்ள பரலோகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.